எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சு நல்லா வதக்கிட்டு அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து இது எடுத்துக்கோங்க, ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சு வதக்கி வாசனை வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மிளகு வந்து ஒரு அரை கப்பு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. அதையும் அதே மாதிரி வதக்கிட்டு லேசாக வாசனை வந்தோடனே எடுத்து தனியாக தட்டில் போட்டுருங்க. அப்புறம் கொத்தமல்லியும் அதே மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில். அதையும் வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதை எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோங்க. பெருங்காயம் தூளாக வந்து ரசம் செய்யும்போது போடுங்க. மிளகா வத்தலும் அதே மாதிரி போடுங்க. நன்றி.